தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உங்களது கட்சியின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நீங்கள் இன்னும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. மாறாக வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறியதாக செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தீர்கள். இந்த நிலையில் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்ப்பதற்காக உங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டி பல்வேறு நிபந்தனைகளை விதித்து கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளதாக நேற்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த கோரிக்கை மனுவில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து நிபந்தனைகளையும் காவல்துறை நிறைவேற்றுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து நிபந்தனைகளும் இந்திய நாட்டிற்குள் சென்று வருவதற்கான நிபந்தனைகளே அல்ல. நீங்கள் குறிப்பிட்டுள்ள அனைத்து நிபந்தனைகளும் கரூர் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவை பிறப்பித்தால் மட்டுமே அனைத்து நிபந்தனைகளையும் நிறைவேற்ற முடியும். மேலும் நீங்கள் செல்வது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மாவட்டத்தின் தலைநகருக்கு. ஆனால் நீங்கள் கேட்டிருக்கும் நிபந்தனைகளை பார்த்தால் நீங்கள் பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டி நகருக்கு செல்வதை போல் உள்ளது. இது ராவல்பிண்டியும் இல்லை, பாகிஸ்தானும் இல்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா. நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சி நடத்தி ஆட்சியை பிடித்து முதல்வராக வேண்டும் என்ற கனவில் உள்ளீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இத்தனை நிபந்தனைகளை விதித்து கரூருக்கு செல்வதற்கு பாதுகாப்பு கேட்டுள்ளது மிகப்பெரிய கேவலமான செயல். இந்த செயலை இனியாவது நீங்கள் தொடராமல் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நேரில் சென்றால் உங்களை பாதுகாக்க காவல்துறையினர் எப்போதும் தயாராக உள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்றும் காட்டு மிராண்டிகள் இல்லை. அவர்கள் தங்கள் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்துவிட்டு பாதுகாப்பு வேண்டியும் நிற்கதியாக நிற்கின்றனர். அந்த மக்களுக்கு தமிழ்நாடு அரசு போதுமான உதவிகளை செய்து வருகிறது. நீங்கள் சென்றால் உங்களுக்கும் உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்கும். அதை விட்டு கோமாளித்தனமான கோரிக்கைகளை இனிமேலும் நீங்கள் வைக்காமல் முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து வாருங்கள். நீங்கள் கரூருக்கு செல்லவே பயப்படும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எப்படி சுற்றி உங்களது கட்சியை வளர்ப்பீர்கள் என்பது சந்தேகமாக உள்ளது. உங்களை யாரோ ஒருவர் ராங் டைரக்ஷன் செய்கிறார்கள். அந்த டைரக்ஷனில் செல்லாமல் இனியாவது மற்ற அரசியல் தலைவர்கள் செல்லும் பாதைப்படியே நீங்களும் சென்றால் உங்களுக்கும் நல்லது, உங்களை நம்பியுள்ள உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நல்லது. ஆனால் இந்தியாவில்தான், தமிழ்நாட்டில்தான் கரூர் உள்ளது என்பதை மறந்து பாகிஸ்தானில் உள்ளதாக நினைத்து நீங்கள் விடுத்துள்ள நிபந்தனைகளை உடனே வாபஸ் பெற்று முறையாக காவல்துறையிடம் அனுமதி பெற்று கரூர் சென்று ஆறுதல் கூறலாம் என்பதுதான் எனது கருத்து. நன்றி, வணக்கம்.